தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பொதுச் செயலாளர் கட்சியிலிருந்து விலகினார். திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பொதுச் செயலாளர் கட்சியிலிருந்து விலகினார். திமுக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மக்கள் நீதி மய்யம் இதன் கட்சியின் பொதுச் செயலாளர் மூகாம்பிகா ரத்னம். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் மூகாம்பிகா ரத்னம். இவர் பெண் தலைவர் ஆவார். 2019ஆம் ஆண்டு பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்து வந்தார். தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சி பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிடவில்லை, சட்டசபை தேர்தலிலும் போட்டியிடவில்லை. ராஜ்யசபா எம்பி பதவியை வாங்கி கொண்டு கமலஹாசன் திமுகவுக்கு ஆதரவாக இலவசமாக பிரச்சாரம் செய்தார். வருகிற உள்ளாட்சி தேர்தலிலாவது மக்கள் நீதி மய்யம் போட்டியிடுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அவரை நம்பி தொண்டர்கள் பலர் வந்தனர். அவர்களை நம்பி வந்த தொண்டர்களின் கனவை கமலஹாசன் சிதறடித்தார். தற்பொழுது தொண்டர்கள் நடுத்தெருவில் நிற்கின்றனர். ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் தேர்தலில் போட்டியிட்டால் தான் அரசியல் கட்சி. சட்டசபை பாராளுமன்றம் 2 தேர்தலையும் போட்டியிடலை. உள்ளாட்சி தேர்தலிலாவது போட்டியிடுமா என்பது கேள்விக்குறி. இல்லை குடியரசுத் தலைவர் தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட போகுதா அப்படின்னு தெரியல. தற்பொழுது தேர்தலை புறக்கணித்த காரணத்தினால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மூகாம்பிகா ரத்னம் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகியுள்ளார். கட்சியிலிருந்தும் விலகியுள்ளார். கமலஹாசன் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது.